அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அவங்க வந்து நான் தாழ்த்தப்பட்ட ஜாதிங்க எந்த வேலையும் சேர்த்து விடல சார். இன்னைக்கு கூட ஒரு வார்டு நம்பர் மீட்டிங் நடத்தவே விடல சார். மக்கள் பணி செய்ய வேண்டிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் நாங்க வேற மாதிரி என்பதை போல ஊராட்சி அலுவலகம் முன்பாக நடு ரோட்டில் நின்று மாறி மாறி ஊழல் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து சண்டையிட்டுக் கொண்ட காட்சிகள் தான் இவை. செங்கல்பட்டு மாவட்டம் ஆலப்பாக்கம் ஊராட்சியின் தலைவராக திமுகவை சேர்ந்த பரிமளாவும் துணைத் தலைவராக அதிமுகவை சேர்ந்த சத்யா கோபிநாத்தும் இருந்து வருகின்றனர். இருவரும் எதிரெதிர் துருவங்களை கொண்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள். இரு தரப்பினரும் தங்களது பிரச்சனைகளிலேயே கவனம் செலுத்தியதால் ஊராட்சியில் பணிகளும் முறையாக நடைபெறவில்லை என கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் ஊராட்சியில் லட்சக்கணக்கில் நிதி இருந்தும் பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை என துணைத் தலைவர் சத்யா போர்க்கொடி தூக்கினார். இதனையடுத்து சம்பள விவகாரம் தொடர்பாக ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கூடி விவாதிக்க முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் நடந்த கதையோ வேறு. ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு வந்த துணைத் தலைவர் சத்யா ஊராட்சி கவுன்சிலர் நித்யமதியின் கணவரும் திமுக ஒன்றிய அவைத்தலைவருமான திருமலை 200 லோடு மண்ணை திருடிவிட்டதாக குற்றம் சாட்டினார். நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் 28ஆம் தேதி ஆலப்பாக்கம் ஊராட்சிக்கு வருகை தருகிறார். இந்த நிகழ்ச்சி மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் எதிரே உள்ள திடலில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அந்த இடத்தில் இருந்த மரங்கள் அகற்றப்பட்டு தூய்மை செய்யும் பணி நடைபெற்றது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி 200 லோடு மண்ணை திருமலை திருடிவிட்டார் என்பதுதான் துணைத் தலைவர் சத்யாவின் குற்றச்சாட்டு. இதனை கேட்டு தலைவர் பரிமளா ஆவேசமடைந்து துணைத் தலைவர் சத்யாவிடம் மல்லு கட்டினார். துணைத் தலைவர் சத்யா மீது தலைவர் பரிமளா ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்த பதிலுக்கு பரிமளா மீது சத்யாவும் ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். நடு ரோட்டில் நின்று கொண்டு இருவரும் மல்லு கட்டியதை பொதுமக்கள் நின்று வேடிக்கை பார்த்ததோடு வீடியோவும் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றமும் செய்துவிட்டனர். இதற்கிடையே தாம் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் தன்னை செயல்பட விடாமல் துணைத் தலைவர் சத்யாவும் அவரது கணவர் உள்ளிட்டோரும் தடுப்பதாக தலைவர் பரிமளா குற்றம் சாட்டி இருக்கிறார். அவங்க வந்து நான் தாழ்த்தப்பட்ட ஜாதிங்க எந்த வேலையும் சேர்த்து விடல சார். இன்னைக்கு கூட ஒரு வார்டு நம்பர் மீட்டிங் நடத்தவே விடல சார். துணைத் தலைவர் வந்து அப்போ அவங்க எம்பிசின்றதுனால என்னை எந்த வேலையும் செய்ய விடல. அவங்க வந்து அதிமுக தலைவர் முன்னாள் தலைவர் கூட போயிட்டாங்க. அதனால என்னை எதுவுமே செயல்பட விடல சார். ஒரு மீட்டிங் வந்தால் கூட இங்கே ஏன் வரீங்க, எதுக்கு நடத்துறீங்க? இப்போ ஒன்றுமே இல்லை சார். எங்கள் வார்டில் வந்து முதலமைச்சர் வராரு, அவர் ஒரு நன்மை செய்யறதுக்காக வராதுன்னு இங்கே அறவறதுக்காக நாங்கள் 200 லோடு மண்ணு திருட்டேன் கொள்ளாடிக்கிறேன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சார். அது நியாயமா? செய்யலாமா? அது மாதிரி சொல்லுங்க. நான் தாழ்த்தப்பட்ட பொண்ணு தான் சார், என்னை செயல்பட உறுதிக்கிறேன் சார். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராமுவுடன் செய்தியாளர் சுதாகர்.